ட்ரீம் வேல்டுன்னு ஒரு அழகான ஊர் இருந்துச்சாம். அந்த ஊரில் இஷான், ஷர்மி, ஜித்துவின்னு 3 பசங்க அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்களாம். ஒரு நாள் அவங்க அங்கே இருக்கிற அழகான நதிக்கரைக்கு விளையாட போனாங்களாம். அப்போ அவங்க நண்பர்களை சந்திச்சினாங்களாம். அந்த நேரத்தில் இஷான், ஷர்மி, ஜித்துவின் 3 பேரும் ஒரு சின்ன பையன் பேசுகிறத கேட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த பையன் மேஜிக் லேண்டுன்னு ஒரு இடத்த பற்றி சொல்லிட்டு இருந்தான். அந்த இடத்துல வித்தியாசமான பறவைகள், விலங்குகள், மரங்கள், நிறைய விஷயம் மேஜிக்காக நடக்கிறதையும் அங்கே அதெல்லாம் பேசும், நம்மளை மாதிரியே பேசும் அப்படிங்கிறதையும் சொன்னானா. உடனே இசான் கேட்டான், ஹே, நீ சொல்கிறது உண்மையா? அந்த பையன் சொன்னான், எனக்கு அது உண்மையா என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த இடத்துக்கு நான் போனதும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதையும் சொல்லிட்டேன். சரி, நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டான். அப்போது ஷர்மி சொன்னான், ஹே, மேஜிக் லேண்டுக்கு போகலாமா? இசான் சொன்னான், ஷர்மி, மேஜிக் லேண்டு உண்மையாக இருக்கா என்னன்னே தெரியாது, அது எங்கே இருக்குன்னு தெரியாது, நீ என்னடானா அங்கே போகலான்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஷர்மி சொன்னான், ஆனால் அந்த நம்ம கண்டுபிடிக்கலாமே, அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சோன்னா நாம் அங்கே போகலாம்ல, ஓகேவா? இசானும் ஜித்துவினும் ஓகே சொன்னாங்க. அப்போது அங்கே ஒரு தாத்தா வந்தார். ஜித்துவின் சொன்னால், அந்த தாத்தா கிட்ட போய் கேட்கலாமா? ஓகேன்னு சொன்னாங்க. தாத்தா கிட்ட போய், தாத்தா, மேஜிக் லேண்டுன்னு ஒரு இடம் இருக்கா? அது உண்மையா? அது எங்கே இருக்குது? அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டாங்களாம். தாத்தா சொன்னார், இங்கே வாங்க பசங்களா, அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து சொல்லுறேன் அப்படின்னு சொன்னாராம். மேஜிக் லேண்டுக்கு போகணும் அப்படின்னு ஜித்துவின் கேட்டானா. தாத்தா சொன்னார், மேஜிக் லேண்டுக்கு போகணுன்னா நீங்கள் முதல்ல தூங்கணும். தூங்குகிற நேரத்தில் ஒரு கனவு வரும். அந்த கனவில் ஒரு அழகான நீல நிற ஸ்டார் தெரியும். அப்போது நீங்கள் கனவு உலகத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த ஸ்டார் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதும் அந்த ஸ்டாரை நீங்கள் பிடிக்க முயற்சி செய்யணும். அந்த ஸ்டாரை நீங்கள் பிடிச்சிட்டா மேஜிக் லேண்டு உடனே உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். நீங்கள் மேஜிக் லேண்டுக்கு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு தாத்தா சொன்னாரா. இஷான் கேட்டானா, என்ன தூங்கணுமா? கனவு உலகமா? அதுக்குள்ளெல்லாம் எப்படி போகிறது? அதான் தூங்கணும்னு சொன்னேனே, தூங்கினாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தாத்தா சொன்னாராம். ஜித்துவே, சரி தாத்தா, நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்களும் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம். அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டதும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேஜிக் லேண்டை பற்றி யோசிச்சுக்கிட்டே தூங்கிட்டாங்க. கனவு உலகத்துக்குள்ளே 3 பேரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் நீல நிற ஸ்டாரும் வந்துச்சு. அவங்க அதை பிடிக்க முயற்சியும் பண்ணாங்க. அப்போது சில பிரச்சனைகளுக்கு இடையில் அந்த ஸ்டாரையும் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த மேஜிக் லேண்டு உடனே வந்துருச்சு. வாவ், எங்கே பார்த்தாலும் அழகான பசுமையான மரங்கள், செடிகள், விலங்குகள்லாம் பாரு பேசுது, பறவைகள்லாம் பேசுது, வித்தியாசமாக இருக்குல்ல அப்படின்னு இசான் சொன்னானா. ஷர்மி, ஆமாம் அண்ணா, சூப்பராக இருக்குது, நம்ம அந்த பையன் சொன்ன மாதிரியே இங்கே எல்லாமே இருக்குது, வா உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலாம். அப்போது ஒரு அணில் வந்துச்சான். நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டுச்சான். ஷர்மிக்கு ஆச்சரியம். அண்ணா, ஜித்துவின், இங்கே பாரேன், அணில் பேசுதுன்னு சொன்னாலாம். அணில் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், இங்கே நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பறவைகள், விலங்குகள், மரங்கள் கூட பேசும்னு. சரி வாங்க, இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன்னு சொல்லி அணில் கூட்டிகிட்டு போச்சான். அப்போது அவங்க அணில் பின்னாடி போயிட்டுருக்கும்போதே வேற ஒரு இடத்துல ஒரு இருண்ட கோட்டையை பார்த்தாங்களாம். அந்த கோட்டையை பார்த்ததும் இவங்களுக்கு அதுக்குள்ளே போகணும்னு தோணிடுச்சு. சரி, 3 பேரும் அந்த இடத்துக்கு போனாங்களாம். அப்போ ஜித்துவின் சொன்னால், அண்ணா,
அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கு. சர்மி சொன்னாலாம், அப்படிலாம் இருக்காது, போட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலாம், உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலாம். சரின்னு 3 பேரும் கோட்டைக்குள்ளே போயிட்டாங்க. கோட்டைக்குள்ளே போனால் பயங்கரமான இருட்டு, ஒரே ஒரு மாதிரியான சத்தம் கேட்குது. ரொம்ப இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குன்னு ஜித்துவின்னு சொல்கிறான். பின்னாடி ஏதோ ஒரு உருவம் அசையுது. இவங்க 3 பேரும் செம்ம பயத்தில் இருக்காங்க. இசான் சொல்கிறான், சர்மி வா போயிடலாம், ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. சரி அண்ணா, எனக்கும் பயமாக இருக்குது, போயிடலான்னு சர்மியும் சொன்னாலாம். இவங்க 3 பேரும் சொல்லிட்டு திரும்பும்போது ஒரு பெரிய பூரா நின்றுதான். அது அவங்களுக்கு அடிக்கிறதுக்காக அவங்க கிட்டக்க வந்ததாம். இவங்க 3 பேரும் செம்மையா ஆன்னு கத்தி பயந்து அரண்டு வெளியில் ஓடிட்டாங்களாம். அவங்க கத்தும்போது அவ்வளோ பயத்தோடு கத்திட்டு வெளியில் ஓடியாந்துட்டாங்களாம். கோட்டையை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்பாடா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்னடா என்ன ஆச்சு, 3 பேரும் எதுக்கு கூச்சல் போட்டிங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுதான், எப்படி அம்மா வந்தாங்க, ஓ நம்ம கனவு உலகத்துலேருந்து வெளியில் வந்துட்டோமா ஜித்துவின்னு சொன்னானா. அப்பாடா நாம் தப்பிச்சிட்டோம். சர்மி சொன்னாலாம், நாம் முதல்லையே டாய் ஹவுஸ் பக்கத்தில் இருந்தது, அங்கே போயிடுக்கலாம், நம்ம கோட்டைக்கு போனது தப்பு தான், அதனால்தான் பாதியிலே வந்துட்டோம். ஈசான் சொன்னானா, இப்போ என்ன சொல்கிற, திரும்ப அங்கே போகணும்னு சொல்கிறியா, நாளா மேஜிக் லேண்டுக்கு வரமாட்டப்பா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னானா. ஜித்துவின் சொன்னானா, ஆமாம் ஆமாம் எனக்கும் பயமாக இருக்குது, நானும் வரலப்பா அப்படின்னு சொன்னானா. சர்மி சொன்னாலாம், அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, ஜித்து ப்ளீஸ் ஜித்து, ஒரே ஒரு டைம் மட்டும் போகலாம், நம்ம நேராக டாய் ஹவுஸ்க்கு போயிடலாம், அங்கே செம்மையாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாகவே வரலாம், ப்ளீஸ்ப்பா ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொன்னாலாம். ஈசானும் ஜித்துவினும் சரி ஓகே, இன்றைக்கி நைட்டு உள்ள ட்ரீமில் போய் நம்ம அதே மாதிரி டாய் ஹவுஸ்க்கு போகலாம், இப்போ போய் நாம் விளையாடலாம், ஓகேவா. ஓகே அண்ணா, ஓகே ஜித்து, தேங்க்யூ.